யாரும் தெரியுதா? நல்லா தெரியுது மிஸ். நல்லா தெரியுதா? யாரும் கரெக்டா சொல்லுங்க. நான் யாரும் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த பூவு, இந்த ஸ்டிக்கு, நானு அன்னதான போடுறா அதானே. ஏன் இந்த தட்டு பிரிங்க, அந்த காவடி வெளியே போட்டோம். ஆனா ஒரு விஷயம், எல்லாருமே வந்து ஆசிரியர் பணியே அறப்பணி, அதுக்கே உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. ஆனா காலகட்டம் மாறிடுச்சு. ஆசிரியர் பணியே அறநாள் பணி, ஆன்லைனுக்கே உன்னை அர்ப்பணின்ற காலகட்டம் வந்துருச்சு. சோ அதனால என்ன மாதிரி ஒரு அழகான ஆசிரியர் வந்திருக்கேன். பாடம் நடத்தாம கூட போ. இந்த இடையில இந்த அழகுன்ற வார்த்தையை தவிர்த்து. ஏய், எனக்கு என்ன குறைச்சல்? ஒரு பையன் எல்லாமே கொஞ்சம் குறைச்சல. ஆனா முத்தனா, ஒரு பையன் பாஸ் ஆயிட்டே போறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு காரணம் ஒரு நல்ல டீச்சர். ஒருத்தன் ஃபெயில் ஆயிட்டே போறானா அதுக்கு காரணம் நல்லா இருக்கிற டீச்சர். அந்த மாதிரி நான் நல்லா இருக்க டீச்சர். பட் என்னால எல்லாரும் பாஸ் தான் ஆவாங்க. இப்போ நான் வந்து பாடம் எடுக்க போறேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் தமிழ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஐயோ எனக்கே தெரியாது. எங்க உயிர் எடுக்காம வந்தா சரி. ஓவரா பேசப்படாது. ஏன்னா நான் ரொம்ப ஸ்டிக்கர் டீச்சர் நானு. அந்த ஸ்டிக்க ஒழுங்கா புடி. இத கரெக்ட்டா படிக்கிறவங்களுக்கு 1 ரூபாய் நான் தருவேன். சொல்லுங்க. தமிழ். தமிழ். இன்னும் ஒரு அழகான அந்த வார்த்தையிலே ஒரு அழகா இருக்கு பாரு. அவங்களுக்காக தயவுசெய்து ஒரு கை தட்டுங்க. ஏன்னா தமிழ்ங்கிறது எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்திருந்தா நான் சத்தியமா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். 1.5 வருஷம் கழிச்சு இவனுங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வந்தானுங்க. 1.5 வருஷம் வந்திருக்கீங்க, ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா கேளுங்கடான்னு கேட்டா அரையாண்டு லீவ் எப்போ விடுங்க மிஸ்? சாய்த்திரி விளையாட்டு சட்டை விட்டுட்டு நம்ம காமெடி போமா? அண்ணே இவ்வளவு சொல்லிட்டு இருந்தது. ஏன்னா இப்ப ஏன் அண்ணன் சொல்றாருன்னா, நான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும் போதெல்லாம் அண்ணன் தான் வந்து மேக்சிமம் வந்து அட்டெண்ட் பண்ணுவாரு. ஆமா இல்ல பிள்ளைங்களுக்கு நான் ஆன்லைன் கிளாஸ் எடுப்பேன். அவங்க படிக்கிறாங்களே, இவரு தான் வந்து மேக்ஸிமம் டேஸ் வந்து என் கூட பேசிட்டு இருப்பாரு. என்ன நல்லா இருக்கிறியாப்பா, சாப்பிட்டியாப்பா? ஏன்னா ஒரு பெண் லைன்ல வந்தாலே ஆன் லைன்ல போயிடும். அதான் ஆன்லைன். ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் டீச்சர்ஸ்னாலே எல்லாருக்கும் வெறுப்பா தான் இருக்கும். டீச்சர் இப்படி பண்றாங்க, டீச்சர் அடிக்கிறாங்க, கொல்றாங்கன்னு. ஆனா கிடையாதுங்க. டீச்சர்ஸ்லாம் வந்து குழந்தை மாதிரி. ஒரு குழந்தைய நாங்க ஹேண்டில் பண்ணும்போது நாங்க குழந்தையா மாறுவோம். இப்ப அழுவுதுன்னு வச்சுக்கோங்களேன், அழாதிரி செல்லும், வா டீச்சரை வந்து பிடிச்சிக்கோ, அழக்கூடாது அப்படின்னு நாங்க தடவி கொடுப்போம். ஆனா இந்த மாதிரி டீச்சர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு சில இந்த எக்கனாமிக் டீச்சரு, கெமிஸ்ட்ரி டீச்சர், பிசிக்ஸ் டீச்சர்லாம் ஒரு கராரா இருப்பாங்க. ஏய் என்ன படிக்கிற, படிச்சே இல்லையா, இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தோம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னா, எங்க சொல்லு பார்ப்போம் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுத்தேன்? நீங்க காமெடி தான் பண்ண மாட்டீங்க. இல்ல கல்பனா மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒருத்தர் தான். அவனை எழுப்பி கேட்டேன், என்னடா உங்க அப்பாலாம் எங்க அம்மா கிட்ட வந்து ஸ்கூல் படிச்சவங்க. நான் போற வாட்டி பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தப்பெல்லாம் கேட்டேன், ஏங்க உங்க பையன் படிக்கவே மாட்டான், நீங்களும் சொல்லி கொடுக்குறீங்களா? இல்லைன்னா என்ன பண்றது மிஸ், நான் படிக்கும் போதுதான் 100க்கு 100 வாங்கினேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நீ என்னடா ஒண்ணுமே படிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் சொல்றாரு, அந்த பையன் சொல்றான் என்னைய பார்த்தீங்கப்பா, சும்மா இருங்க டீச்சர், ஓவரா சீன் போடாதீங்க. எங்க அப்பாலாம் பொள்ளாச்சின்னு எழுதினாலே புள்ளத்தாச்சின்னு படிப்பாரு. நான்லாம் எவ்வளோ பரவாயில்ல பொள்ளாச்சின்னு படிப்பேன். அந்த மாதிரி அந்த ஆள் சொல்றதை கேட்டு வந்து என்னையே திட்டுறீங்களான்னு கேட்குறாங்க. ஹலோ என்னதான் ஆச்சு டிஜே? ஏய் டிஜே. ஆனா எங்க அப்பா சொன்ன உடனே செஞ்சமா. என்னன்னு? எனக்கு என்னன்னு தெரியாதரா, 100க்கு 90 எடுக்கணும்னாரு. அவர் பையில 90 எடுத்துட்டேன்னு. யாரு படிப்பா யாருன்ற ஆளை வச்சு சொல்ல முடியாதுமா. இப்ப இந்த இடத்துல நம்ம சேதனை வந்து இப்படி நக்கலா பேசுறாரு, கிண்டலா பேசுற நினைக்கிறோம். ஆனா அவர் எவ்வளவு மார்க் தெரியுமா 10th? எவ்வளவு மார்க்? ஒரு மார்க்கா? 483. 5 சப்ஜெக்ட்ஸ் ஏத்தா? ஆஹா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து மொத்தமா 10th. யாரோ யாரோ நீ யாரோ. இந்த டவுட் கேட்குற பசங்கள ஒன்னொன்னு ஒரு விதம். என்ன பார்த்து என்ன கேட்கலாம், என்ன தமிழ்ல என்னென்னலாம் இருக்குது, தமிழ் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா பரவாயில்ல. மிஸ் உங்க வீட்டுல ஒட்டடை குச்சியில் அடிப்பீங்களா இல்ல நீங்களே போய் அடிச்சுட்டு வந்துருவீங்களா? ஏமா காயத்ரி, கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கியாமா? கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கேனே. இனிமேல் கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சேன்னா கொஞ்சம் தள்ளி நின்று கேட்டு குடி. ஏனே? அவன் கரும்பு உள்ள வைக்கிறப்ப ஒன்னே கரும்பு நினைச்சு வச்சேன்னா வளைஞ்சு வந்துடும்.
கிளாஸ்லலாம் நேற்று நான் பாடம் எடுக்கும்போது இன்னைக்கு நம்ம போய் என்ன கேட்போம், டேய் நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி நானும் போய் கேட்டேன், ஏய் கிளாஸில் நேற்று என்ன பார்த்தோன்னு கேட்டதுக்கு நீங்கள் எப்போ கிளாஸை முடிப்பீங்கன்னு எதிர்பார்த்தோம் அப்படிங்க. டேய் வந்தனா வச்சுக்க அவனை மிதிக்கிற விதியில குறுக்கல போடற ராஸ்கல். காயத்ரி பின்னாடி தமிழ்னு எழுதி 3/4 மணி நேரம் ஆகுது. அதுக்கு அடுத்து ஒரு வரியோட நீ எழுதல. அது மேல எனக்கே தெரியாது, அது வேற விஷயம். இருந்தாலும் நான் டீச்சரா பண்றேன் இல்லையா, நான் சொன்ன மியூசிக்கை தவிர மத்த எல்லா மியூசிக்கும் அவன் போடுறான். ஓடுமா பிடிச்சவனே. ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை கேட்டுடலாம். யா கண்டிப்பா கமெண்ட்ஸ் கேட்டுடலாம். சேதோண்ணா உங்களுடைய கல்பாக்கம் காயத்ரியே கிடையாது இது. யா எங்க கல்பாக்கம் காயத்ரி வந்து வெடி மாதிரி மேக்கப் பண்ண கூப்பிடுங்க, யாரை ஏமாத்தி மாத்தி. இப்போ ஒன்றும் நான் உங்களை வந்து ரொம்ப மோசமா பண்ணீங்கன்னு நான் சொல்ல, ஓகே நாங்க எதிர்பார்த்த காயத்ரி இல்லை அப்படின்றதான். தெரியல, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணு. சூப்பர். அதான் நம்ம எல்லா நேரமும் எல்லா மேடையும் அமைஞ்சிரும்னு சொல்ல முடியாது. சில நேரம் அந்த ஃப்ளோ மிஸ் ஆகும். அது எவ்வளோ புது ஜோக்கு எடுத்தோடனே ஜெயிச்சிடாது. இப்போ நாங்களாம் வந்து ஒரு 20 மேடையில் சொல்லி அது எது கிளாப் வாங்குதோ அந்த ஜோக்காக எடுத்துகிட்டு வந்து பேசுவோம். அதில் புது ஒரு ஜோக்கோட பழகி அதுக்கு கண்ணு காது மூக்கு ஒட்ட வச்சு அழகுபடுத்தி ரசனையோடு சொல்லி அது முழுமை பெற்ற பின்னாடி தான் மேடை ஏற்றுறோம் இல்லையா. புதுசாக சொல்லும்போது கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தில் பிசுறு இருக்கத்தான் செய்யும். அதனால் எல்லாமே கொஞ்சம் புதுசாக தான் சொன்னாங்க. அதுக்கு வரைக்கும் பாராட்டு சொல்லணும். எனக்கு எப்பவுமே அவங்களோட இன்ட்ராக்ஷன் ப்ளஸ் அவங்களோட ஜோக்ஸ் அது ரொம்ப இன்னசென்ட்டாக, அது ஆக்சுவலி ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கும் அந்த ஜோக். அதுதான் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் ட்ரை பண்ணீங்க. அண்ட் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருந்ததுனால மேபி லென்த் இல்லாமல் போயிடுச்சோ. அந்த லோக்கல் தான் உங்களுக்கு செட் ஆகுது. இது கூட காரி டீசென்ட்டான கேரக்டர் செட் செட் ஆகல. ஆகல. தர லோக்கலா தான் செட் ஆகுது. இல்லை என்ன நீ டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணி வந்தாலும் அது இன்டீசெண்டாக தான் இருக்குது. So I enjoyed your performance. Thank you. ஓகே.